இன்னைக்கு வந்து எங்கள் சர்ச்சில் நடந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சர்ச்சில் எக்ஸிபிஷன். அக்கா பச்சை கலர் சாரி அக்கா 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 யூடியூப்லலாம் போட மாட்டேன் வந்து சொல்லுங்க. அக்கா பச்சை கலர் அக்கா அக்கா நீங்கள் சொல்லுங்க இது என்னது எக்கோ எக்கா சரி உங்க அக்கா படுறாங்க. இதுதான் மை மச்சான் மச்சான் இவன் எவனோ இல்லை தள்ளிக்கலே. அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அக்கா அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா இல்லையா அக்கா? இது என்ன கல்யாண வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன அக்கா 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 இது என்னது அக்கா இது என்னது யூடியூப்ல போடுறேன் சொல்லுங்க. எலிசா கதை சரியா? எலிசா கிட்ட வந்து ஒரு ஏழை உதவி பெண் வந்து போய் கேட்பா, எனக்கு இல்லை நான் கடன் பட்டிருக்கேன், கடன் அடைக்க ஏதாவது வழி சொல்லுங்க. உடனே எலிசா வந்து சொல்லுவா, பக்கத்து வீட்டில் போய் எல்லாத்தையும் பாத்திரம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வை, கதவை அடைச்சி கொண்டு வீட்டில் வை. அந்த உடனே அதை வந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெய் நடந்துருப்பாங்க சரியா? அதனால நம்ம வந்து ஆண்டவரோட கடவுளோட மொழிக்கு கீழ்படுறதுனால நமக்கு நன்மை கிடைக்கும் சரியா? அதான் தலைப்பு வந்து ஆண்டவரோட மொழிக்காக. ஓகே நல்லா சொன்னீங்கக்கா. உங்களுக்காக நீங்கள் பேசுறதுக்காக சப்ஸ்கிரைப் வரும். இல்லை யூடியூப்ல இருக்கிற இதுக்கு இப்போ அவளை பற்றி செலிபிரிட்டியா அதை இதே போடு. அக்கா இது என்னதுக்கா சொல்லுங்க அக்கா இது சொல்லுங்க. பார்த்தீங்களா உன்னை பார்த்து பயந்து சரி பவுலும் சிலாவும் ஸ்டோரி ஓகேவா? பவுலும் சிலா வந்து ஒரு நாள் சொல்கிறாங்க ரோமர் முறைப்படி ஏற்றுக்கொள்ளுதல் அனுசரித்து போடுறது நான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்கள சிறையில் அடைச்சி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுராத்தில் வந்து அவங்க வந்து எஸ்போ துதித்து பாடும்போது அவங்க கட்டுகள்லாம் அவிழ்க்கப்படுது. அப்போ வந்து காவல்காரன் பயப்படுறான், இவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னு நினச்சி காவல்காரன் அவன் கொல்ல போகிறான். அப்போ வந்து பவுலும் சிலாவும் சொல்கிறாங்க நீ எதுவுமே பண்ணிக்காத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ரசிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு காவல்காரன் கேட்டோன்னே இவங்க சொல்கிறாங்க நீ வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னு சொன்னால் அந்த சுவிசேஷத்துக்கு வந்து உடனே கீழ்ப்படிச்சதுனால சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி. அது இந்த டெமோ பீஸ் அக்கா. ஓகே நல்லா இருக்குக்கா. அக்கா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யூடியூப்ல தாங்க போடுன்னு சொல்லுங்க. இந்த சாலமன் ராஜா ஆட்சி செய்யும்போது அதுக்கு பிறகு வந்து ஒரு மகன் சாலமன் ராஜா மகன் வந்து ஆட்சி செய்வான். ஆட்சி செய்யும்போது முதியோர்கள் வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ வாலிபர்கள் ஆலோசனை சொல்லும்போது அவன் ஏற்றுக்கொண்டு அவன் இஷ்டப்படி என்ன செய்வான் ஆட்சி செய்வான். எல்லாம் எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஆட்சி செய்யும்போது இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். அதனால முதியோர்கள் சொல்கிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த டெமோ பீஸாக்கா. அக்கா இது என்னது சொல்லுங்க. யூடியூப்ல போடணும் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க அக்கா சொல்லுங்க சொல்லுங்க என்னது? இது வந்து ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். நீ ஏன் முந்திருக்க சரி சொல்லுங்க. ஆபிரகாம் வந்து அந்த கத்தி தூக்கி நிற்கிற அந்த இடம் வரைக்கும் வந்து கீழ்ப்படிச்சு தான் ஏக சுதனையே வந்து ஒப்புக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்களையும் ஆசீர்வதிப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. இது யாருக்கா இக்கா? இது யாரு? ஓடிரு. இது வந்து ஈசாக்கு, இது ஆபிரகாம், இது கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னா பிள்ளையாண்டன் மீன் கைகளை போடாதே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் வந்து ஈசாக்க வச்சுட்டு ஆட்டை பிடிச்சி போவாங்க. ஈசாக்கு வந்து கீழ்ப்படிதலை பார்த்துட்டு கர்த்தரை இறங்கி வேண்டாம் உன் கீழ்ப்படிதல் ரொம்ப நல்லா இருக்கு அதனால ஆளை பிடிச்சி கொடுத்துருவாங்க. அக்கா அக்கா இது என்னதுக்கா? இதெல்லாம் ராஜா இது வந்து மாட்டுப்பழம். இது வந்து சாஸ்திரிகள் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை கீழ்படிச்சு அவங்க வழியில் போயிட்டாங்க. அக்கா அக்கா சொல்லுங்க. யூடியூப்ல வீடியோ பண்ணோம். அக்கா வாங்க சொல்லுங்க. ஆண்டி சொல்லுங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யோசியா ராஜா 8 வயசுல ராஜாவாயிட்டான். அதுக்கு அப்புறம் இல்கியா அப்படின்ட்டு ஒரு மனிதன் இருந்தான். அவன் வந்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டு எடுக்கிறான். கண்டு எடுத்த பிறகு வசனத்துக்கு கீழ்படுகிறாங்க. அவ்வளோதானக்கா? அக்கா இது என்னது? இது பேழை. இது பேழை வந்து ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால
மட்டும் பேலத்துல காக்கப்பட்டுச்சு. ஜனங்கள் கீழ்ப்படியாதனால ஜனங்கள் வந்து ஜலத்தினால அழிந்து போயிட்டாங்க. இதுக்குள்ள எல்லாரும் இருக்காங்களா? இருக்காங்களா? பாத்தீங்களாங்க, இங்க பாருங்க, நோவா தாத்தா குடும்பம், அதுக்கப்புறம் எல்லாரும் இருக்காங்க. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. அண்ணா அண்ணா அண்ணா, இது என்னது? இது என்னதுண்ணா? பேதுருவும் அஞ்சிரேயாவும் வலை பண்ணிட்டு இருக்காங்க. வலை பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அழைக்கிறாரு, என் பின்னே வான்னு சொல்லிட்டு. அவங்க அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவங்க ஆண்டவருக்கு பின் சொல்றாங்க. இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிது. இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? மீன் இருக்குடா. மீன் கண்ணிலே காணனே. இருக்கு. வா, ஓ நல்லா இருக்குண்ணா. அக்கா, உங்களோட ஸ்கிட் என்ன சொல்லுங்க சீக்கிரம். அக்கா, வீடியோ யூடியூப்ல லைவா போகுது, சொல்லுங்க. இது யாருக்கா? இது ஒலிவமலை, இது வந்து மரம். ஓகே, கேமரா ஜம்முன்னு இருக்காப்ல. அக்கா ஒழுங்கா சொல்லுங்கக்கா, இது என்னதுண்டு? எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி அக்கா, இது என்னது சொல்லுங்க. முழுசா கதை சொல்லுங்கக்கா. எருசலேம்ல தப்பு பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது அந்த சிலுவை மரணம். ஆனால் வந்து ஏசப்பா வந்து தப்பு பண்ணாமலே தேவத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால நம்ம வந்து நமக்காக வந்து சிலுவையில் வந்து அறந்துருக்காங்க. நம்மளும் அதுதான் ஏசுபாவா? கீழ்ப்படியணும். நம்மளும் தேவத்துக்கு கீழ்ப்படியணும். ஹெட்டிங் என்னதுக்கா? தேவத்துக்கு கீழ்ப்படியணும். ஓகே, நல்லது. அக்கா, இது என்னது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கக்கா, யூடியூப்ல லைவா போகுது. அக்கா, சொல்லுங்கக்கா. இது வந்து முன்கிடம், சரியா? இதை விட பெரிய முன்கிடத்தாலையும் இதை விட பெரிய ஆணியாலையும் தான் ஏசப்பா வந்து சிலுவையில் அறையப்பட்டாங்க. அந்த ஆணி ஒரிஜினல் ஆணியாக்கா? ஏன் ஒரிஜினல் ஆணி ஏசப்பாக்கியாடா? ரத்தத்தெல்லாம் காணும். அடிச்சா ரத்தம் வருமா? சரி சொல்லுங்க. சரியா? எதுக்காகன்னா அவர் வந்து பிதாவோட சுத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வந்து நமக்காக அவரோட கடைசி சொற்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை வந்து பிதாவுக்காக ஒரு சுத்தத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சோம் அப்படின்னா லைஃப் லாங் ஹாப்பியாகவும் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஓகே, டன் டன். ஏக்கா ஏக்கா, இது என்னதுன்னு ஒழுங்கா சொல்லுங்க. இது எல்லாரும் பயப்படுறாங்க. பாத்தீங்களா கைஸ், எப்படி பயப்படுறாங்கன்ட்டு. இங்க பாருங்க, இந்த அக்கா தான் பயந்து வர்றாங்க. இங்க பாருங்க, அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அக்கா வாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயோ, ஓகே பார்த்துக்கோங்க. இந்த அக்கா செஞ்சது திராட்சை தோட்டம். அதுக்கப்புறம் இது என்னது, தெருல கிளே வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே 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 அக்கா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா. இல்லை சும்மா தூர போல. சரி சரி, ஹலோ நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த அக்காங்கெல்லாம் உங்களுக்கு லைக் பண்ணுவாங்க. ஓகே, டாட்டா, பை பை.